ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. வந்திருக்கிற யாவரையும் இயேசு நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். கிருபை இருக்கட்டும். இந்த ஏப்ரல் மாதம் முதல் நாளிலே தேவ சமூகத்திலே காத்திருந்து இன்னைக்கு என்ன கொடுக்க போகிறார் என்று சொல்லி நான் ஜெபித்து கொண்டிருந்த போது ஆவியானவர் எனக்கு மறுபடியும் எனக்கு உணர்த்தி கொண்டிருந்த ஒரே ஒரு வசனம், உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உபாகமம் 28:14. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். அல்லேலூயா. இப்போ இருக்கிற நிலை, இப்போ எப்படி இருக்கிறோம்? இப்போ எல்லார் நிலை நமக்கு தெரியும். ஆண்டவர் நமக்கு சொல்றது, இப்போ இருக்கிற இந்த நிலையிலிருந்து உன்னை நான் எதாக்குவேன், தலையாக்குவேனே தவிர நான் கீழாக்க மாட்டேன், மேலாக்க தான் ஆக்குவேன். உன்னை வாளாக்காமல் என்னாக்குவேன், தலையாத்தாக்குவேன். உன்னை கீழாக்காமல் மேலே. ஒரு மனுஷன் ஒரு நிலையிலிருந்து கீழே விழுவதற்கும் வாய்ப்பு இருக்குது, மேலே ஏறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இருக்கா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமே. அதே நிலையில் கடைசி வரைக்கும் ஓட முடியாது. ஒருத்தனுடைய வாழ்க்கை இறங்கவும் செய்யும், இன்னொருத்தனுடைய வாழ்க்கை என்ன செய்யும், ஏறவும் செய்யும். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறது, நீங்கள் இப்போ இருக்கிற வாழ்க்கை இதை விட உயரும். அப்படி தான் சொல்கிறார். உன்னை வாளாக்காமல் என்னாக்குவேன், தலையாக தாக்குவேன். நம்ம எந்த காலத்திலும் நம்ம வாளாக இருக்கிற தேவனுக்கு பிரியம் இல்லைங்க. வாழ்னா என்ன செஞ்சுட்டே இருக்கும், பின்னாடி வாளாட்டிக்கிட்டே போகணும். எவன் பின்னாடியும் வாளாட்டிட்டு போகிறதுக்கு தேவன் நம்மளை அழைக்கலை, நம்மளை முன்னாடி இருந்து வழிநடத்த தான் அழைச்சிருக்கிறார். ஏன்னா பைபிளில் தெளிவாக சொல்லியிருக்கிறது, நீங்கள் யாராக இருங்கள் அப்படின்னா மந்தைக்கு முன்னடக்கும் கடாக்களாக இருங்கள். எப்படி இருக்கணுமா? மந்தைக்கு முன்னடக்கும் கடாக்களாக இருங்கள். எரேமியா தீர்க்கதரிசியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது 50ஆம் அதிகாரத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். கடாக்களை போல நம்ம முன்னடக்கிறவளாக இருக்கணும் தவிர நீங்கள் முன்னாடி போங்க நாங்கள் பின்னாடி வரோம். இப்போ நிறைய வீட்டில் சகோதரர்களுக்கு நான் சொல்கிறேன், இதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சொன்னால் தான் ரொம்ப வசதியாக இருக்கும். எல்லோரும் வச்சுக்கிட்டு நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வந்துடுறேன். எங்கே போகிறதுக்கு? வேறு எல்லாத்துக்கும் முதலாக போயிடுவார். கோயிலுக்கு வர்றது மட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன், நீ போய் நான் பின்னாடி வந்துக்கிறேன், நீ போயிட்டு வந்துடுறாங்க. இது என்னது, இது என்னது சொல்லுங்க? வாள், அவ்வளோதான். அப்போ யாரை தலையாக்கிடுறோம்? சகோதரிகள் தலையாயிடுறாங்க, சகோதரர்கள் பொழுது வாழாயிடுறாங்க. எந்த காரியத்தில் மட்டும்? ஆவிக்குரிய ஜீவியத்தில், ஆலயத்தில் ஆண்டவரை தேடுவதில். ஆண்டவர் சொல்லார், நீ யாராயிரு, தலையாயிரு. அல்லேலூயா. சத்தமுறையிலே சொல்லுங்களேன். எந்த காரணத்தை கொண்டும் எந்த சமுதாயத்துக்கு பின்னாடி நம்ம என்ன ஆட்டக்கூடாது, வாழாட்டக்கூடாது. நம்மளை தலையாய்த்தான் கர்த்தருக்கு வைத்திருக்கிறார். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா? ஆண்டவர் சொல்லார், உன்னை வாளாக்காமல் நான் என்னாக்குவேன், தலை, நீ கீழாகாமல் என்னாவாய் மேலே. அப்போ நம்ம இருக்கிற ப்ரெசன்ட் லைஃப்பை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கி என்ன லெவலில் இருக்கிறீங்க? இதை விட இன்னும் உயர்வு தான் வருமே தவிர இதை விட நமக்கு தாழ்வு இன்னும் வரப்போகிறதில்ல. பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் உரிமையாக சொல்லுங்கள். அக்கான்னு சொல்லுங்கள், மைனின்னு சொல்லுங்கள், அண்ணன்னு சொல்லுங்கள், மச்சான்னு சொல்லுங்கள், தம்பின்னு சொல்லுங்கள், எப்படி உரிமையாக சொல்லுங்கள். இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்களோ இதை விட நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. புரியுதுங்களா? இதுதான் ஆசீர்வாதம். ஆண்டு உன்னை வாளாக்காமல் நான் என்னாக்குவேன், தலையாக்குவேன். கீழாகாமல் நீங்கள் என்ன மேலாவீங்க. அதுதான் உரிமை. அப்போ சொல்லுங்கள், இப்போ இப்படியே இருப்போம் நீங்கள் நினச்சிடாதீங்க. இதை விட உயர்வு உங்களுக்கு வரப்போகிறது, இதை விட மேன்மை வரப்போகிறது, இதை விட ஆசீர்வாதம் வரப்போகுது. அல்லேலூயா. ஏன்னா என் வேதத்தில் அப்படி இருக்குதுங்க. நான் எனக்கு கர்த்தர் கொடுத்த பைபிள் அப்படி தான் இருக்குது. நான் வாசிக்கிற பைபிள் அப்படி தான் இருக்குது. அந்த பைபிள் அப்படி தான் எழுதியிருக்குது. அந்த உபாகமம் 1:11 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இப்பொழுது இங்கே இருப்பதை பார்க்கில் உங்களை எப்படி செய்வேன், 1000 மடங்கு. எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க. நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கில் எப்படி ஆக்குவேன், 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உங்களை சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ நல்லா கவனிச்சிட்டிங்களா? இப்போ எப்படி இருக்கிறோமோ இதை விட 1000 மடங்கு உயர்த்தணும். அதுதான் சொல்கிறார். அப்போ நீ உன்னை வாளாக்காமல் நான் என்னாக்குவேன், தலையாக்குவேன். அல்லேலூயா.
சத்தமுறையிலே சொல்லுங்க. ஏன்னா நான் இது யாருக்கான வார்த்தை அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கான வார்த்தை. யாரெல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டோமோ, யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமோ, யாரெல்லாம் அபிஷேகம் பெற்றிருக்கிறோமோ, யாரெல்லாம் அவருக்கு உண்மையாக இருக்கிறோமோ அவர்களுக்கான வார்த்தை. அவர்களுக்கு தேவன் கொடுக்கிறார். இந்த ஒரு மாதம் முழுதும் கிட்டத்தட்ட நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நம்ம 35 நாட்கள் கர்த்தரோடு என்ன செஞ்சுட்டு வந்துட்டோம், இருந்துட்டு வர்றோம், நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ஜெபனுக்கு பதில் தான் கர்த்தர் கொடுக்கிறார். உன்னை வாளாக்காமல் உன்னை தலையாக்குவேன். யாரெல்லாம் உண்மையாக ஜெபிச்சிங்களோ, யாரெல்லாம் தியானிக்கிறீங்களோ, யாரெல்லாம் எதிராய் மனுஷனுக்கு எதிராக தேவ பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிற ஆவிகளெல்லாம் முறியடிக்கிறீங்களோ உங்களை எல்லாரையும் கர்த்தர் மேன்மைப்படுத்திடுவார். அல்லேலூயா. உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். அல்லேலூயா. அதனால் தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னும் கர்த்தர் நாம் மகிமைப்படணும். இன்றைக்கி காலையில் கூட வேதத்தை நான் தியானித்து ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணிட்டு நான் வேதத்தை தியானிக்க ஆரம்பித்தேன். அப்போ வேத வாசிக்க ஆரம்பிக்கும் போது சங்கீதம் 119 எனக்கு அதில் நிறைய காரியங்களை கர்த்தர், இப்போ நீங்கள் அதெல்லாம் குறிச்சிட வேண்டாம், நான் அதை பிரசங்கத்தில் இல்லை, எனக்கு 119 எடுத்து அப்படி வாசிச்சுட்டே இருந்தேன். அந்த அதிகாரம் முழுவதும் 119 முழுவதும் படித்தேன். அப்படி படிக்கும்போது எனக்கு நிறைய காரியங்கள் உருவாகிட்டே இருந்துச்சு. அப்போ நான் அப்படியே சிந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த 119 ஒரு பெரிய பைபிள் ஸ்டடியாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள மைண்டில் ஓடித்த ஆரம்பிச்சிச்சு. எதெல்லாம் அப்படி டாப்பிக்காக பிரிக்கலாம். 110 இன்னைக்கு காலையில் நீங்கள் எந்திரிச்சு கூட மாட்டீங்க. நான் இன்றைக்கி காலையில் 3:30 மணி 4 மணிக்கு நான் அதை சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன், உட்காந்து அப்படியே வாசித்துக்கிட்டு இதில் என்னெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளவு வசனங்கள், அவ்வளவு காரியங்கள், எதுக்குள்ள ரகசியங்கள் எதுக்குள்ளே இருக்குது. அந்த 110 அதுக்குன்னே ஒரு தனி டாப்பிக்கே போடணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். அப்படி 119 சங்கீதம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு 119 1ஆம் வசனத்திலேருந்து கடைசி வசனத்தின 176 வசனங்கள் இருக்குது. இந்த 176 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வசத்தினும் வித்தியாசமான அனுபவங்கள் இருக்குது. அப்போ அதெல்லாம் கோர்வையாக கொடுத்து அப்படி டாப்பிக்காக கொண்டு வரணும். அப்படி இன்னைக்கு காலையில் நான் தேவசமத்திலேருந்து உட்காந்து சொல்கிறேன். நான் பைபிளை திறந்து வச்சுட்டு வாசிட்டே இருக்கும்போது அந்த வசனங்கள் வாசிக்கும் போது என் சிந்தனை தான் ஓடிட்டே இருந்துச்சு. இதுக்குள்ளே எவ்வளோ ரகசியங்கள் இருக்குது இந்த 119. ஏன்னா வசனத்தை அவன் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவன் பயன்படுத்துறது ஃபுல்லாக கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வேதம். அந்த வசனம், வார்த்தை, வேதம் இதெல்லாம் என்னெல்லாம் செய்கிறது, ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் மாற்றுகிறது அப்படிங்கிறது அதில் நிறைய கொடுக்கப்பட்டிருக்குது. அதெல்லாம் நம்ம தனியாக பார்ப்போம். ஒரு நாள் அப்படியே பாட்டாக பிரித்து எடுத்து 119 குறித்து அலைஞ்சோன்னா அதுவே ஒரு வருஷத்துக்கு படிக்கலாம் போல தெரியுது. அவ்வளோ பெரிய காரியம் இருக்குது. சத்தமாக ஒரு எல்லையை சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆகவே நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்ம அவரை தேட ஆரம்பிக்கிறோமோ, எந்த அளவுக்கு அவருடைய வேதத்தை நேசிக்க வாசிக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்போ தான் நமக்கு நிறைய ரகசியங்களை கர்த்தர் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அந்த ரகசியங்கள் தான் நம்மளை ஜெயமாக வாழ வைக்கும். அல்லேலூயா. ஏன்னா வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. நீ இப்போ இருப்பதை பார்க்கில் உன்னை என்ன செய்வேன், 1000 மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பேன். அது மாத்திரம் இல்லை, அதில் நீங்கள் 7, 14, 15 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு இருக்கிறது, சகல ஜனங்களை பார்க்கில் நீ என்ன செய்யப்பட்டிருப்பாய், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன்னு சொல்கிறார். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்கிறார். இப்படி எல்லாம் சொல்லிட்டே வரார். அதே போல் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 26, 19 வாசிக்கும் போது பூமியில் உள்ள எல்லா சகல ஜாதிகளை பார்க்கில் உன்னை நான் எப்படி புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மேன்மை. இப்படி தான் ஆண்டவர் நிறைய வாக்கு கொடுத்திருக்கிறார். அதனால தான் இந்த வசனம் சொல்லுகிறது. எது நல்லா கவனிச்சுக்கிடுங்க. புகழ்ச்சி கீர்த்தியில் மேன்மையை கொண்டு வருவாங்கிறாரு, ஆசீர்வாதத்தில் உயர்வை கொண்டு வருவாங்கிறாரு, இருப்பதை பார்த்துல பெருக பண்ணுவார், மென்மேலும் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் இப்படி சொல்லியிருக்காரா இல்லையா? 1000 மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லாம் கொடாக்குடியா நீ என்ன செய்வாயாக பெருகு. இப்படி ஏராளமான வசனங்கள் இருக்குதுங்க. ஒவ்வொரு வசனங்களையும் தியானிக்கும் போது வித்தியாசமாக இருக்கும். இதையெல்லாம் சொல்லும்போது தான் இந்த ஆள் சொல்கிற ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னை வாழாக்காமல் என்னாக்குவேன். இப்பொழுது இருக்கிறதை விட இன்றைக்கி என்ன ஸ்டேஜில் இருக்கீங்களோ இதை விட்டு நீங்கள் கீழே என்ன செய்ய போகிறதில்ல, இறங்க போகிறதில்ல. இதை விட உங்களை கீழே நான் தள்ள மாட்டேன், இதை விட நான் உயர்த்த போகிறேன், இதை விட மேன்மைப்படுத்த போகிறேன். உன்னை வாழாக்காமல் என்ன ஆக்க போகிறேன், தலையாக்க போகிறேன். நீ கீழே இறங்க மாட்டேன், நீ மேலே தான் போக போகிற. சத்தமுறையிலே சொல்லுங்கள், இன்னும் உன்னை மேன்மைப்படுத்துவேன், இன்னும் உயர்த்துவேன். சரி, நல்லா கவனிங்க. இதுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் நிறைய வேதத்தில் இருந்தாலும், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தலுக்கு பல கட்டளைகள் இருந்தாலும், ஒரு 4 காரியங்களை நான் சொல்லிவிட்டு அப்படியே கடந்து சொல்கிறேன். என்னென்னா வேதம் சொல்லுகிறது, உபாகம புஸ்தகம் 28:1 என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். நல்ல கவனிங்க. இப்பொழுது இன்னைக்கு நான் சொல்லுகிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளையின்படி நடக்கும்படிக்கு நீ அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால்
உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் சகல ஜாதிகளை பார்க்கலாம் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. இந்த 1ஆம் வசனமும் அந்த 14ஆம் வசனமும் அந்த 13, 14ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இன்னைக்கு நான் என்ன சொல்கிறேனோ அந்த கட்டளைகளை செய்வதற்கு நீ உண்மையாக இருப்பாயானால், செவி கொடுப்பாயானால், அதில் வலதுபுறம் இடதுபுறம் என்ன செய்யாதிருப்பாயா, சாயாதிருப்பாயானால் உன்னை வாழாக்காமல் என்னாக்குவேன், தலை நீ கீழாகாமல் மேலாவாய். அல்லேலூயா. அப்போ தேவனத்தை சொல்றார். முதல்ல நம்ம தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாய் சுதந்திரித்துக் கொள்வதற்கு, நம்ம கீழாகாமல் மேலாவதற்கு, வாழாகாமல் தலையாவதற்கு கர்த்தருடைய கட்டளையின்படி நடக்க வேண்டும். அதுக்கு செவி கொடுக்கணும். முதல்ல என்ன கொடுக்கணும், செவி கொடுக்கணும். அதைத்தானே வெளிப்படுத்தல் ஆண்டவர் சொல்றார், இதை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்கிறவன் என்னது. அப்போ வாசிக்கிறவனும் பாக்கியவான், கேட்கிறவனும் பாக்கியவான், கை கொள்கிறவனும் பாக்கியவான். அல்லேலூயா. அப்போ கேட்டு வாசித்து அதை அப்படி நடந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், கை கொண்டு நடந்தால் தான் பாக்கியவனாய் மாறும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். நீ இடதுபுறம் வலதுபுறம் சாயாதபடிக்கு உனக்கு நியமிக்கப்பட்ட பாதையிலே நீ ஓடிக்கொண்டு இந்த கட்டளைப்படி நடப்பாயானால் உன்னை வாழாக்காமல் நான் உன்னை தலையாக்குவேன்னு கர்த்தர் சொல்கிறார். நீ கீழாகாமல் மேலாவாய். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளை செவி கொடுப்போம், அதன்படி நடப்போம். செவி கொடுப்போம், அதன்படி நடப்போம். அவர் நம்ம என்ன செய்வார், வாழாக்காமல் தலையாக்குவார். அதை மைண்டில் அப்படியே வச்சுக்கிடுங்க. அவர் கட்டளைப்படி நடப்போம், அவர் நம்மை வாழாக்காமல் தலையாக்குவார், நம்மை கீழாக்காமல் மேலாக்குவார். அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ, ஒரு மனுஷன் சொல்றதெல்லாம் யோசிக்க வேண்டாங்க. கர்த்தர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார், இந்த வேதம் என்ன சொல்லுகிறது, பரிசுத்த வேதத்தில் ஆவியானவர் நமக்கு என்னெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாரோ அந்த பிரமாணத்தின்படி நடக்க ஆரம்பித்தோம்னா கர்த்தர் ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார், நம்மளை மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பாருங்க. அல்லேலூயா. இன்னும் சத்தமாக இல்லை சொல்லுங்க, உன்னை வாழாக்காமல் கர்த்தர் என்னக்குவார், தலையாக நீ கீழாகாமல் மேலாவாய். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, இரண்டாவது இன்னும் நிறைய இருக்குது. நான் ஒரு 2-3 காரியத்தை மட்டும் சொல்லிடுறேன். 3-4 காரியம். ஒன்று, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 23ஆம் வசனம் வாசித்து பாருங்க. 20லிருந்து 23 வரைக்கும் மத்தேயு 25. அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, அங்க வசனம் சொல்லுகிறது, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாயிருந்தால் உன்னை எங்க ஆக்குறேன், அநேகத்தில். அப்போ ஒன்று, முதல்ல கர்த்தருடைய கட்டளையின்படியும் கற்பனையின்படியும் என்ன செய்யணும், அதை கை கொண்டு நடக்கணும். நடந்தால் வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். இரண்டாவது, கொஞ்சத்தில் எப்படி இருக்கணும், உண்மையாக இருக்கணும். சின்ன சின்ன காரியத்தில் கூட. இப்போ அந்த ஆவிகளை தான் நம்ம கட்டி ஜெபம் பண்ணிகிட்டே வரோம். நிறைய ஆவிகள் பார்த்தோம். அதில் ஒரு ஆவி என்ன ஆவின்னு சொல்லிருந்துச்சு, பொய்யின் துவக்கமே எங்கே தான் ஆரம்பித்தது, ஏதேனில் ஆவியே என்ன ஆவி தான், பொய்யை குறித்தான் சொல்லு. பொய், அவன் பொய் தான் சொன்னான். அந்த பொய்யின் ஆவி தான் எங்கே வரைக்கும் போகுதுன்னா, வெளிப்படுத்தல தண்டனை பெறுகிற வரைக்கும் போகத்தான் செய்யுது. ஆண்டவர் அங்கே தொடங்கினவர். அதில் நல்ல கவனிங்க, எத்தனையோ பாவங்கள் எத்தனையோ காரியங்கள் இருந்தால் கூட ஆண்டவர் எதை இழுத்துக்கிட்டே போகிறாருன்னா கடைசி வரைக்கும் இந்த பொய்யர் அனைவரும் எங்கே கொண்டு விட்டுறாரு, 2ஆம் மரணமாகிய அக்கினி. கடைசியில் அப்படி தான் முடிக்கிறார் ஆண்டவர். எவன் புழுகிறானோ அவன் எதுக்கு தான் ரெடி, எதுக்கு தான் போகணும், அக்கினி நரகத்துக்கு தான் போகணும். அதனால தான் ஆண்டவர் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம், உண்மையாக இருக்கணும் சொன்னார். அல்லேலூயா. அவை நல்லா கவனிச்சுக்கிடுங்க. பொய் சொல்லாதிருங்கள் தான் சொல்லியிருக்குது. அதிலும் நீங்கள் அவனவன் உன் அண்டை குடும்பத்திலையும் நண்பர்களிடத்திலும் உறவுகளத்திலும் எப்படி செய்ய, உன் அயலாண்டத்தில் என்ன செய்ய, உண்மையை மெய்யே பேசுங்கள், உண்மையே பேசுங்கள், பொய் பேசாதிருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புழுகிக்கிட்டே தெரிய முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான், எதற்கெடுத்தாலும் என்னது தான் பொய் 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 பொய். என் புழு கட்டி கிடக்கு, எங்கள் அத்தம்புழு அத்துக்கிட்டு ஓடுது அப்படிங்கிற மாதிரி இவன் இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறான். அவன் எல்லாரும் இப்படியே புழுகிட்டே தெரியுது. அவன் நாமளும் யாரையும் ஏமாற்ற வேண்டாம், நம்மளும் ஏமாந்து போகவும் வேண்டாம். நம்ம நீதியாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. வேதம் அப்படி தான் கொஞ்சத்தில் கூட நம்ம எப்படி இருக்கணுமா, உண்மை. சின்ன சின்ன காரியத்தில் உண்மையாக இருக்கணும். ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்பி கொடுக்குறார்,
அந்த நம்பி இருக்காது. அவன் சொன்ன பாருங்கள், ஒரு எஜமான் கொடுத்துட்டு போகிறான். ஒருத்தனுக்கு 10, ஒருத்தனுக்கு 5, ஒருத்தனுக்கு 2. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டு ஒருத்தனுக்கு 5, ஒருத்தனுக்கு 2, ஒரு 1 இப்படி சொல்லிட்டு போகிறான். ஒவ்வொருத்தரும் கொடுக்குறாங்க. ஆனால் அதில் கொடுக்கும்போது அதை திரும்ப அவன் வரும்போது 6 மாதம் கழித்து வந்தானோ, 1 வருஷம் கழித்து வந்தானோ, 2 வருஷம் கழித்து வந்தானோ, அதெல்லாம் சொல்லப்படலை. திரும்பி வந்து கேட்கும்போது ஒருத்தர் சொல்கிறான், நீ 5 கொடுத்தீர் நான் 10 ஆக்கிட்டேங்கிறான். ஒருத்தர் சொல்கிறான், நீ 2 கொடுத்தீர் நான் எத்தனை ஆக்கிட்டேன், 4 ஆக்கிட்டேங்க. இன்னொருத்தர் சொல்ல, நீ 10 கொடுத்தீர் நான் இன்னொரு 10 ஆக்கிட்டேன். அப்படி சொல்கிறாங்களா இல்லையா? அப்படி. ஆனால் அந்த 1 வாங்கினவன் என்ன சொல்கிறான்னா, நான் என்ன வச்சுட்டேன், நீர் கடின இருதயம் உள்ளவர், அதனால் என்ன செய்வார், நான் புதைச்சி வச்சுட்டேன். கிருபைகள் என்ன செய்யக்கூடாது, புதைக்கக்கூடாதுங்க. ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். இந்த ஜீவியமே ஒரு கிருபை தான், இந்த வாழ்க்கையே ஒரு கிருபை தான். அவன் இந்த கிருபையை நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும். சத்தமுறையிலே சொல்லுங்கள், உண்மையாக இருப்போம். ஆண்டவருக்கு உண்மை. நமக்கு நேரங்கள், எனக்கு அதில் நேரம் இல்லை, எனக்கு ஜெபிக்க நேரம் இல்லை, எனக்கு பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, எனக்கு ஆராதனைக்கு வர நேரம் இல்லை, குழு ஜெபத்துக்கு போகிற நேரம் இல்லை, இந்த கதையெல்லாம் ஓட்டவே கூடாது. கல்யாண வீட்டுக்கு நேரம் இருக்குது, பால்காய்ப்புக்கு நேரம் இருக்குது, அதுக்கு நேரம் இருக்குது, இதுக்கெல்லாம் நேரம் வைக்கிறோமா இல்லையா? எதுக்கெல்லாம நேரம் ஒதுக்குறோம். அப்போ தேவ சமூகத்தில் உட்காருவதற்கு நேரம் இல்லை. ஜெபம் எவ்வளோ நேரம் பண்ணுறீங்க வீட்டில், யோசித்து பாருங்கள். எவ்வளோ நேரம் பைபிள் வாசிக்கிறீங்க, யோசித்து பாருங்கள். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட ஆண்டவருக்கு உண்மையாய் நம்ம இருக்கணும். யாரும் பார்க்க மாட்டாங்க. அங்கே எதுவும் கேமராலாம் மாட்டி வச்சுட்டு இருக்கல. நீ எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுற, எவ்வளோ நேரம் படிச்சுக்கிற, எவ்வளோ நேரம், அதெல்லாம் கேட்கல. ஆனால் மேலே அவர் வச்சிருக்கிறார். அது சிசிடிவி வேறு மாதிரி கேமரா. அவருடைய கண்கள் எப்படிப்பட்டது, பூமி எங்கும் உலாவுகிற கண்கள். அதனால் எந்த சந்துக்குள்ளே பொந்துக்குள்ளே உட்காந்துருந்து நம்ம என்ன செஞ்சுருந்தாலும் அது என்ன செஞ்சுட்டு தான் இருக்கும், பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அவருக்கு ஏமாற்ற முடியாது. இப்போ நான் கேட்குறேன், காலையில் எழுந்திரிச்சோடனே எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க, எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணி, 6 மணி நேரம். நான் கேட்குறேன், யாரும் கை வைத்திராதீங்க. நான் பொதுவாக கேட்குறேன், எல்லாம் எத்தனை பேர் குறைஞ்சது 1 அதிகாரமாக வாசித்து வந்தேன்னு சொல்லுவாங்க, எத்தனை பேர் 2 அதிகாரம் வாசணும் அப்படின்னு சொன்னால் கையை வேணால் உயர்த்திடலாம். ஏன்னா ஐயா கேட்குற இறைச்சல் அப்படின்னு. ஆனால் அவருக்கு முன்னாடி உயர்த்த முடியாதுல்ல, பாஸ்ட்டுக்கு முன்னாடி. ஏன்னா பாஸ்ட்டுக்கும் உங்களுக்கு என்ன கிடையாது சம்மந்தம். நீங்கள் எங்கேயோ உட்கார்ப்பேன், நான் எங்கேயோ இருந்திருப்பேன். ஆனால் யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறா, அதுதான் சொல்ல. யாராவது பார்க்குறாங்களேன்னு சொல்வதற்காக நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, வாசிக்க வேண்டாம். யாரும் பார்த்துடக்கூடாது, அதனால ஜெபம் பண்ணிடுவோம். அவங்க முன்னாடி ஜெபம் தப்பாக எடுப்பாங்களே, அந்த ஜெபமெல்லாம் வேண்டாம். எவனும் தப்பாக எடுக்க போகிறது கிடையாது. யாரும் தப்பாக எடுப்பாங்களே அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணிடுவோம் கொஞ்சம் நேரம், அதுக்காக கொஞ்சம் பைபிள் அப்படிலாம் கிடையாது. பெத்த தாயும் தப்பாக எடுக்க போகிறதில்ல, பெத்த தகப்பனும் தப்பாக எடுக்க போகிறதில்ல, பிள்ளைகளும் தப்பாக எடுக்க போகிறதில்ல, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அவரும் தப்பாக எடுக்க போகிறதில்ல. நம்மளை ஜெபம் பண்ணுறதுலாம் தப்பாக எடுக்க போகிறது அவர் ஒருத்தர் மட்டும்தான். ஆனால் நாம் உண்மையாக இருக்கிறபோது அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான். யாரையும் யோசிக்காதீங்க. உங்கள் நேரம் அங்கே தான் கர்த்தர் சமூகத்தில் உட்காந்துட வேண்டியதான். அல்லேலூயா. சத்தமுறையிலே சொல்லுங்கள், கர்த்தர் சமூகம் நம்ம அந்த நேரத்தில் அதுக்கு தான் செலவிடணும். நம்ம நேரம் இது கர்த்தருடைக்கு கொடுக்க வேண்டியது, வேத வாசிக்கிற நேரம், ஜெபிக்கிற நேரம். யார் நம்மளை பார்த்தாலும் பார்க்காட்டிலும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். சத்தமுறையிலே சொல்லுங்கள், கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் கர்த்தர் என்ன செய்வார், அதிகாரியாக்குவார். அடுத்து இன்னொரு கடை சொல்லப்பட்டு இருக்கிறது, மார்க்கில் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 43-44 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, மார்க்கு உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது, உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது, உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால், உங்களில் எவனாவது பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க, அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். அல்லேலூயா. சத்தமுறையிலே சொல்லுங்க. ஆமாம். அடுத்த வசனம் அப்படி தான் சொல்கிறது. நீங்கள் உயர்வாக இருக்கணும், மேன்மை அடையணும்னு சொன்னால் நீங்கள் யாராக இருக்கணும், ஊழியக்காரனாக இருங்க, பணிவிடைக்காரனாக இருங்க. எடுத்த உடனே மேனேஜர் ஆயிரும் அப்படின்னு நினைக்கல. அந்த மேனேஜர் ஆகணும் அப்படின்னா, ஒரு சாதாரண கூலி தொழிலாகி போன மேனேஜர் ஆகணும்னா அவன் உழைப்பில் தான் மேலே வர முடியும். சத்தமாக இல்லைன்னு சொல்லுங்கள். நம்முடைய உழைப்பு தான், நம்முடைய சர்வீஸ். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். நீ மேலே ஏறணுமா, நீ என்ன நினச்சிட்டு போய்கிட்டு இரு, நீ வேலைக்காரனாயிரு, நீ கூலிக்காரனாயிரு, அவனுக்கு உழைக்கிறவனாயிரு, பணிவிடைக்காரனாயிரு. வந்தா பண்ணக்கூடாதுங்க. இன்னைக்கு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேலை கிடைச்சா போதும், உடனே தன்னை யார் நினச்சிக்கிறது, எப்பா ஐயா மோடியை விட இதுதான் பெரிய ஆள் மாதிரி நினச்சிக்கிடுவாங்க. அம்மையார் அது முர்முர், திரௌபதி முர்மு இருக்கா, அதை விட நம்ம தான் இந்தியாவிலே பெரிய ஆள் அப்படின்னு நினச்சி. நத்திங். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எந்த அளவுக்கு நம்ம இறங்கி நிற்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்திக்கிட்டே இருப்பார். சத்தமுறையிலே சொல்லுங்கள். ஆமாங்க.
சமீபத்தில் ஒரு ஆட்சித்தலைவரை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அதை படித்தேன். உண்மை அது. எவ்வளோ அழகாக செய்கிறார் பாருங்க. ஒரு ஆட்சித்தலைவருங்க, ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம், அவங்க பல முறை கேட்டிருக்கிறாங்க, எதுவுமே கிடைக்கல, யாரும் இது பண்ணலை. உடனே இவர் நேரடியாக அது இவர் காதுக்கு கேட்டிருக்குது. கிடைச்சோன்னே அந்த வீட்டுக்கு போயிருக்கிறார், பார்த்துருக்கிறார். அந்த அம்மா தனியாகவே இருந்திருக்கிறாங்க, வயசான பாட்டி. உடனே கேட்டிருக்க, விசாரிச்சிருக்காங்க, யார் மூலமோ இவருக்கு செய்தி கிடச்சிருக்குது. உடனே பார்த்துருக்காங்க, என்னம்மா எனக்கு எதுவுமே வரலையா, பிள்ளைகள் இருக்காங்க, 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க, கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிட்டாங்க, எதுவுமே எனக்கு வீட்டுக்காரர்கள் இருக்கிற வரைக்கும் நாங்கள் நல்லா இருந்தோம், இப்போ அதுக்கப்புறம் நான் இப்படி இருக்கிறோம். உடனே இவர் எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் சாப்பாடெலாம் வாங்கி கொண்டு கொடுத்துட்டு, உங்களுக்கு என்னென்ன வேணும் சொல்லுங்கள், அதெல்லாம் நான் செஞ்சாரன்னு செஞ்சுட்டு அந்த வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து சம்பணம் போட்டு, ஒரு சின்ன வீடு, குட்டியோண்டு வீடு, அந்த குட்டி வீட்டுக்குள்ளே இவர் சம்பணம் போட்டு சாப்பாடு பாரு மாதிரி 2 பேரும் சாப்பிடுதாங்க. அப்போ அந்த அம்மா, ஐயா ஏம்மா நான் உங்கள் மகன், என்னை உன்னை மகனாக நினச்சிக்கிடுங்க, நீங்கள் சோறு போடுங்க, நான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற வரைக்கும் அதை செஞ்சுக்கிட்டே இருந்தாராம். அதுக்கப்புறம் வேறு டிஸ்ட்ரிக் போனதுக்கப்புறம் கூட மாறி போயிட்டார். வேறு டிஸ்ட்ரிக் போனதுக்கப்புறம் கூட தேடி வராராம். திடீர்னு நினைச்சி வரான், கிளம்பி வராராம். நீங்கள் அந்த அவர் சொன்ன ஒரு வார்த்தை, யாராவது ஏதாவது கேட்டால், என்னம்மா உங்களுக்கு யாரும் இல்லையான்னு கேட்டால் அப்படி சொல்லாதீங்க, இல்லைன்னு இன்னும் யார்ட்டையும் சொல்லாதீங்க, யார் கேட்டாலும் என் மகன் கலெக்டராக இருக்கான்னு சொல்லுங்கள். எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள். என் மகன் யாராக இருக்கிறாங்க, நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள். இந்த ஊருக்குள்ளே இனிமேல் நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது, நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், என் மகன் கலெக்டர் அப்படின்னு சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேணால் நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு. யாரோ எவரோ எந்த சமுதாயமாக தெரியாது, அந்த மன இறக்கம் இருக்கு பாருங்க. இந்த கலெக்டர் தான் தனக்கு கீழே ஒருத்தருக்கு கார் ஓட்டு வர பார்த்தீங்களா, டிரைவர், அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். ரிட்டையர்ட் ஆன உடனே, ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் அவர் கார் ஓட்டுறார். ரிட்டையர்ட் ஆகிட்டார். இப்போ ஆஃபீஸில் மீட்டிங் நடக்குது, அவங்க ஃபேமிலியெலாம் வந்திருக்காங்க, அவர் மனைவி வந்திருக்காங்க, எல்லோரும் உட்கார வச்சுருக்காங்க. உடனே அந்த காரில் இவரை உட்கார வச்சு, அவர் மனைவியை பின்னாடி உட்கார வச்சு இவர் கார் ஓட்டுறார். ஐயா, இது வரைக்கும் நீங்கள் எனக்கு டிரைவர், இன்றைக்கி உங்களை வீட்டில் கொண்டு விட வேண்டியது என் பொறுப்பு. யோசித்து பாருங்கங்க, இதுக்கு பேர் தான் தாழ்மை. பெரிய பந்தாலாம் படிப்பு என்னங்க, படிப்பு என்ன பெரிய வேலை? அவனை குறித்து பேசுகிறல்ல, அந்த ஆளை குறித்து, அவர் யாருன்னு நமக்கு தெரியாது, நம்ம சொந்தமாக அந்த மாதிரி தெரியாது, பேசுகிறல்ல, ஏன் நம்மளை குறித்து வெளியே பேச முடியல? பந்தா பண்ணுறவனை எவனுமே மதிக்க மாட்டான். நீ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனானாலும் சரி, பந்தாவை நிற்கிறவனை யாரும் என்ன செய்ய போகிறதில்ல, மதிக்க போகிறதில்ல. ஆனால் தாழ்மை உள்ளவனை உலகமே மதிச்சுக்கிட்டு இருக்கும். அதுதாங்க உயர்வு. நீ வாழாக்காமல் என்ன செய்வேன், பணிவிடைக்காரனாயிரு. என்ன செய், பணிவிடைக்காரனாயிரு. ஏழை இறங்கு. இந்த மமதையெல்லாம் தூக்கி தூர போட்டுறணும், கீழே போயிடணும். ஏன்னா என்னைக்கு நம்ம உயர்வாக இருக்கணும். ஒருத்தனை தலைவன் எப்போ ஏற்றுக்கிறவாங்கன்னா, இன்னைக்கு அவன் காசு பணம் இருக்குது, நான் தான் தலைவன், நான் தான், இதெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு டப்பா, அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆனால் எவன் நிலைச்சிருப்பான்னா, மக்களோடு மக்களாக ஓடி அவன் பாடுகளில் உபத்திரவத்தில் அனுபவித்து வர்றவன், கஷ்டத்தில் முதல்ல அவனுக்கு தான் கிடப்பாங்க. ஆனால் காலம் வரும்போது அவன் தன்னால் உயர்ந்துக்கிட்டே ஸ்டெப்பாக ஏறி வந்துக்கிட்டே இருப்பான். அவன் ஒரு நாள் சிங்காசனத்தில் என்ன செய்வான், அமருவான். அல்லேலூயா. அன்னைக்கு இந்த பந்தாக்கள் எல்லாம் என்ன செஞ்சிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். இதுதான் உலக நீதி. ஆண்டவர் அதை செய்ய போகிறார். அவரும் அதை சொல்கிறார், நான் உன்னை வாழாக்காமல் என்ன செய்யணும், நீ கீழாகாமல் மேலா. அப்படின்னா நீ என் கற்பனைகளின்படி நட. 2வது, நீ உண்மையுள்ளவனாயிரு. 3வது, கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீ பணிவிடைக்காரனாயிரு. பணிவிடைக்காரன். எல்லாரையும் கனப்படுத்துங்க, ஒருத்தொருத்த மேன்மைப்படுத்துங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம சபைக்குள்ளேயே எடுத்துக்கிடுங்க, வெளியில் விட்டுருங்க. இந்த சபைக்குள்ளேயே நாளைக்கு ஒரு காரியம் நடக்குதா, இப்போ ஃபங்க்ஷன் நடக்குது, நம்ம சாப்பாடு போடுறோம் அப்படின்னா, யாராவது பரிமாறிட்டு யாராவது எடுக்கணும்னு நினைக்கூடாது. யாராவது பெரியவங்க சாப்பிட்ருக்காங்க, வைங்க நான் எடுத்துக்கிறேங்க, நான் எடுத்துக்கிறேம்மா, நீங்கள் எதுக்கு வைக்கிறீங்க, ஐயா நீங்கள் அங்கே வைங்க, நான் எடுத்துக்கிறேன், தட்டு நான் வாங்கிட்டு போகிறேன், நீங்கள் உட்காருங்க, நான் கொண்டு வந்து சாப்பாடு தரேன், நீங்கள் எதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பக்குவம் எல்லாருக்குள்ளேயும் மனசில் மாறும். ஒரு சிலர் செய்கிறீங்க, இல்லைன்னு சொல்லலை, இது எல்லாருக்குள்ளே எல்லா பக்குவமும் என்ன செய்யணும். சிலர் ஒரு பந்தாவிலே தெரியுது, அவங்க செய்யட்டும், நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பந்தா கடைசி வரைக்கும் என்ன செய்யாது, நிலைக்காது. இறங்கி போகணும். நான் செய்கிறேன், இருங்க, எதுக்கு அப்படி. ஏன்னா நம்ம எங்கேருந்து வந்தோம், ஒரு நாள் ஒன்றுமில்லாத சூழ்நிலை தான் மேலே ஏறி வந்திருக்கிறோம். இவ்வளவா கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். இப்பவும் சொல்கிறார், இதை விட நான் உன்னை மேலே தான் வைப்பேன்னு சொல்கிறார்.
சத்தமுறையிலே சொல்லுங்க. இன்னும் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் தான் சொல்றார். இன்னும் 4வது ஒரு காரியம் என்ன சொல்றார் அப்படின்னா, எல்லாம் தெரிந்த வசனம் தான். 1 பேதுரு புஸ்தகத்தில் 5:5-6 வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உன்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள என்ன செய்ய அடங்கி, கர்த்தருக்கு அடங்கி இருக்கணும். அப்போ 1 கர்த்தருடைய கட்டளையின்படி என்ன செய்யணும், நடக்கணும். 2வது உண்மையாக இருக்கணும். சின்ன காரியமாக இருந்தால் கூட அதில் எப்படி இருக்கணும், உண்மையாக இருக்கும். 3வது சொல்லப்பட்டது என்னென்னா, பணிவைக்கிறார். எல்லாருக்கும் என்ன செய்யுங்க, பணிவிடை, உதவி செய்யுங்க. இப்போ ஒரு டீ கடைக்கு போகிறீங்க, ஒரு 10 பேர் போகிறீங்க, போய் நிற்கிற ஏதோ ஒரு காரியம் போகிற வழியில் டீ குடிச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. போய் டீ குடிக்க போகும்போது அங்கே நீங்கள் உட்காருங்க, நீங்கள் கீழே இறங்க வேண்டாம், அப்படி நான் வாங்கி தரேன் அப்படி சொல்லி கொடுக்க பழகணும். பெண் ஆனோ யோசிக்க வேண்டியல, என்ன செய்யுங்க, இருங்க. ஒருவேளை நின்றுக்கிட்டு இருக்க இடத்துல கூட, எங்க அங்கிட்ட கல் கடை கிடக்குறீங்க வராதிங்க, என்ன அங்கே நில்லுங்க, கல் கிடக்குது, நீங்கள் வந்துடாதீங்க, நான் வாங்கி தரேன் அப்படி. அந்த எந்த ஒரு கடத்தை தாண்டி என்ன செய்யணும், ஒரு ஓடையை தாண்டி அங்கிட்டு போகணும், ஏதோ ஒன்று என்ன செய்யணும், ஒரு தண்ணினாலும் வாங்கி, நீங்கள் நில்லுங்க நான் வாங்கிட்டு வரேன் அப்படி. இதுக்கு பேர் தான் பணிவிடை. இதுக்கு பேர் தான் என்னது, பணிவிடை. யாராவது வாங்கி வந்து கொடுக்கட்டும், யாராவது கொடுக்கட்டும், நமக்கு என்ன, நம்ம குடிப்போம் அப்படின்னு நினைக்கிறக்கூடாது. ஓடி போய் வாங்க, அதுக்குரிய பலன் பரலோகத்தில் இருக்கிறது. சத்தமுறையிலே சொல்லுங்கள். தேவநாதன் சொல்ல. அடுத்து 3வது 4வது சொல்லும்போது, நீ யாருக்கு அடங்குங்க, கர்த்தருடைய கரத்துக்குள்ளே நீங்கள் அடங்குங்க. திமிரி நான் வருவேன்னு சொல்லக்கூடாது. அவர் உயர்த்துற வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்கணும். ஏன்னா அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், நம்மளை உயர்த்துவதற்கான ஒரு திட்டம், ஒரு நோக்கம் உண்டு. அது கட்டாயம் செய்யாமல் விடவே மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நமக்கும் உங்களுக்கு எனக்கு ஒரு திட்டம் இருக்குது. ஆண்டவர் உயர்த்துவதற்கான திட்டம் இருக்கு, நாள் இருக்குது. அதை செய்யாமல் விடவே மாட்டார். அது எந்த ரூபத்தினாலும் நமக்கு செய்ய வேண்டியது என்ன செஞ்சிருவாரு. ஆனால் நாம எங்க இருக்கணும், நானா போய் மேலே வந்துடுவேன், தலைகளினாலும் வர முடியாது. நாமளா என்ன செய்ய முடியாது, அவர் வர வைக்கிற வரைக்கும் காத்திருக்கணும். நீர் என்னை உயர்த்தும் ஆண்டவரே, நீர் என்னை மேன்மைப்படுத்தும், நீர் என்னை ஆசீர்வதியும், நீர் என்னை பெருக பண்ணும் அப்படின்னு சொல்லி அவர் சமூகத்தில் காத்திருங்க, அவர் உயர்த்துவார். சத்தமா ரிலே சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் நீர் நீர்னு அவரையே சொல்லிக்கிட்டே, நீங்கள் தான் சொல்லிக்கிட்டே இருங்க, அவர் மேன்மைப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஆமாவா இல்லையா? நான் எப்படினாலும் வருவேன், நான் பாருவோம் முன்னாடி. இந்த சேலஞ்செல்லாம் வேண்டவே வேண்டாம். கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என்னை அப்படி சொல்லிட்டு அவரையே சொல்லிக்கிட்டு இருங்க, அவரை உயர்த்திக்கிட்டே இருப்பாருங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆகவே இந்த 4 காரியங்கள் சொல்கிறேன். இந்த 4 நம்ம கண்டினியூவாக கடைபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், உங்களை வாழாக்காமல் கர்த்தர் என்ன செய்வார், தலை நீங்கள் கீழாகாமல் மேலே. நிறைய உதாரணங்கள் இருக்கிறது, நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஆதியாம் புஸ்தகம் 41 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது 39 44 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அங்கே யோசேப்பு சகோதரரால் புறக்கணிக்கப்பட்டவன், குடும்பத்தால் தள்ளப்பட்டவன். அது மாத்திரம் இவன் யார்கிட்ட பணி செய்தானோ அந்த எஜமானும் கூட இவனுக்கு விரோதமாக இருந்தவன். ஆனால் கூட அவர்கள் எல்லாரும் கண்களுக்கு முன்னாடி ஒரு ராஜா எங்கே கொண்டு தூக்கி வைக்கிறான், அந்நிய தேசம் எகிப்து தேசத்தில் ராஜா சொல்கிறான், யோசேப்பை பார், உன்னை எல்லாரும் கண்களுக்கு முன்னாடி உன்னை அதிகாரியாக வைத்திருக்கிறேன், உன்னை அதிபதியாய் மாற்றி வைத்திருக்கிறேன். இந்த தேசத்துக்குள்ள, இந்த சாம்ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிற நாடுகளுக்குள்ளேயும், இங்கே இருக்கிற அரண்மனைக்குள்ளேயும் உன்னை தவிர வேறொருவன் பெரியவன் இல்லை. எவ்வளோ பெரிய மேன்மையை கொடுக்கான பாருங்க. நான் ஒரே ஒரு காரியம்தான், சிங்காசனத்தில் மட்டும்தான் நான் உனக்கு பெரியவன், மீதி எல்லாம் நீ தான் பெரியவன் அப்படின்னு சொல்கிறான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த 4 சுபாவம் அவன்கிட்ட இருந்துச்சா இல்லையா? இந்த 4 அவன்கிட்ட இருந்துச்சா இல்லையா? எந்த விதத்திலும் கர்த்தரை விட்டு நம்ம என்ன செய்யலை, கற்பனை மாறலை. நம்ம எகிப்துக்கு வந்துட்டோம், அவங்க சட்டத்திட்டத்தின்படி தான் நடக்கணும், எப்படினாலும் குள்ளா போட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டு அவன் போகலை. அங்கேயும் அவன் யெகோவாவை மட்டும்தான் வழிபட்டு கொண்டு இருந்தான். அது எவ்வளோ நெருக்கடி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள், எவ்வளோ பிரச்சனை கொடுத்துருந்துருப்பாங்க. ஆனால் அதுலேயும் அவன் உண்மையாக இருந்தான். அதனால் தேவன் அவனை ஆசீர்வதிச்சாருங்க. அவன் கர்த்தருடைய கற்பனை உண்மையாக இருந்தான், எல்லா காரியத்திலும் ஏமாத்தலைங்க. அவன் நினச்சிருந்தா அழகாக போத்திபாரை கவுத்தி போட்டு போத்திபார் பண்டாடி காப்பாற்றிட்டு போயிருக்கலாம், காலத்தை ஓட்டி இருந்திருக்கலாம், சேர்க்க முடியும்ல. ஆனால் அவன் அதில் இல்லை. நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி, எவ்வளோ பெரிய வார்த்தை சொல்கிறான் பாருங்க. இந்த பாவத்தை நான் எப்படி செய்ய முடியும்? யாரும் அங்கே பார்க்கல, எஜமானுடைய மனைவி அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்.
காசு வந்துடும், வருமானத்துக்கு வருமானம் வந்திருக்கும், இவனை செழிப்பாக இவளுக்கு சொத்து எல்லாம் சேர்த்து. இன்றைக்கி நிறைய இடத்துல இந்த தவறு நடக்குதா இல்லையா? பல இடங்களில் 2 சைடு இந்த தவறுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆண்கள் சைடு நடக்குது, பெண்கள் சைடு நடக்குது. தான் வீட்டில் வேலை பார்க்குறவங்களையோ டிரைவரையோ அல்லது இருக்க பெண்களும் பயன்படுத்துகிறாங்க, வீட்டில் வேலை பார்க்குறவங்க வேறு இதில் இருக்கிற ஆண்களும் பயன்படுத்துகிறாங்க, அதிகாரிகளாக இருக்காங்க, உயர்வாக இருக்கிறவங்க பயன்படுத்துகிறாங்களா இல்லையா? பிஸ்னஸ்மேன் இதை யார் செஞ்சுருக்கலாம்? யோசிப்பு செஞ்சுருக்கலாம்ல. ஆனால் யோசிப்பு அதில் உண்மையாக இருக்க விரும்புகிறான். பணிவிடைக்காரனாகவே கடைசி வரைக்கும் போனான். ஆனால் கர்த்தர் அவனை உயர்த்திட்டே இருந்தார். அல்லேலூயா. இரவு நேரம் பார்த்தீங்கன்னா அதே போல் எப்தாவை குறித்து வாசித்து பாருங்க. புறக்கணிக்கப்பட்டவன் தான். சமுதாயத்தில் சொந்த சமுதாயம் அவனை புறக்கணிக்குது, குடும்பம் புறக்கணிக்குது. ஆனால் எந்த சமுதாயம் புறக்கணிச்சதோ, எந்த ஊர் புறக்கணிச்சதோ அதே ஊர் அவனை தேடி போகுது. 18:8 பார்த்தீங்கன்னா போய் நீ எங்களுக்கு தலைவனாக இருன்னு கூப்பிட வைக்குது. அதே ஊர் தலைவர்கள் போகிறாங்க, ஊர் மூப்பர்கள் போகிறாங்க, எப்தாவை பார்த்து கேட்குறாங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 11:8 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீ வந்து எங்களுக்கு யாராயிரு தலைவனார். அப்போ கேட்குறேன், நீங்கள் தானப்பா என்னை துரத்தி விட்டீங்க, நீங்கள் தானப்பா என்னை வெறுத்தீங்க, நீங்கள் தானப்பா என்னை இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, இப்போ தேடி வரீங்க. நாள் வரும், எவன் துரத்துனான்னு அவன் தேடி வருவான். சத்தமுறை இல்லை சொல்லுங்கள். நல்லா கவனித்து பார்த்தீங்க. இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய இருக்குது. ஆண்டவர் அதை சொல்ல போகிறார். உன்னை வாழாக்காமல் என்ன செய்வார்? நீ கீழாகாமல். இதை மண்ணில் மைண்டில் வச்சுக்கிடுங்க. சிவர் எப்தாவுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. எந்த சமூகம் அவனை புறக்கணிச்சதோ அதே சமூகம் அவனை தேடி போய் நீ எங்களுக்கு எங்கள் கூட வந்துருன்னு கூட சொல்லலை, எங்களுக்கு யாராயிருந்தான்னு சொல்லிச்சு, எங்களுக்கு தலைவனாயிருன்னு தான் சொல்லிடுச்சு. அதே போல் அதற்கு பிந்திர காலங்கள் அவன் ஜெயித்து அவன் ஆளுகை செய்கிறவனாக அவங்களை வழிநடத்துறவனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தமுறையிலே சொல்லுங்கள். இன்னும் பார்த்துக்கிங்கன்னா அதே போல் சாலமோன் எடுத்துக்கிடுங்க, சவுலை எடுத்துக்கிடுங்க. அந்த சவுலையும் தேவன் யாராக மாற்றுறார்? ஆனால் அவன் சொல்கிறான், நான் எங்கள் குடும்பம் தான் எப்படிப்பட்ட குடும்பம்? ஒரு சாதாரண குடும்பம். ஆனால் அந்த குடும்பத்திலேருந்து கர்த்தர் எடுத்தார். ஒரு உண்மை அவனுக்குள்ளே இருந்துச்சு. என்னென்னா, அவங்க அப்பா சொல்லிட்டார் கழுதையை தேடிட்டு வா. அந்த கழுதையை தேடி நாடாக அலையிறான், ஊராக காடு மலை. நம்ம பையனை கழுதை போனால் போது வரட்டும், நம்ம அப்படி தானே சொல்லுவோம். நம்ம பையனை சொல்லி பாருங்கள், ஏதாவது ஒன்று காணுன்னு சொல்லிட்டு அது கழுதை போனால் போது பிற வாங்கிக்கலாம். விலையேற்பட பொருளையே நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, ஒரு கம்மலை தொலைச்சிட்டுங்க, வீட்டில் பிள்ளைகிட்ட சொல்லி பாருங்கள் என்ன சொல்லுது, தேடி கண்டுபிடிச்சி தந்துடுதான்னு பார்ப்போம். சும்மாவது சொல்லுங்கள், கம்மல் தொலைஞ்சிட்டுமா, கம்மல் எங்கேயோ போட்டேன் காணும் அப்படின்னு. அவங்களுக்கு வேலை கழுத கிடையாது, போங்க தேடி பாருங்கள் அப்படின்னு சொல்லுதா சொல்லலையா? பெண் பிள்ளையும் ஆண் பிள்ளை ரெண்டும் சொல்லுதா சொல்லலையா? என் வாட்சை காணுமில்ல, எங்கே வச்சுன்னு தெரியலையே, எங்கே போட்டிலோ, உங்களுக்கு தேவையில்லை, போட்டு தொலைப்பியே அப்புறம் தேடுவியே, இதான் உங்களுக்கு வேலை. போயிடுறானா போகலையா? பிள்ளைகள் போகுதா இல்லையா? ஆனால் இவன் என்ன செஞ்சான்? அதை கண்டுபிடிக்காமல் வீட்டுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, வரக்கூடாது, தேடி 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 திரிதான் பாருங்கள். இவ்வளோத்துக்கும் இவன் சாதாரண ஆள் இல்லை, சௌரியவான். அங்கே இருக்கிற இஸ்ரவேலுக்குள்ளே இவன் தான் யார் இருக்கான்? ஜெய்ஜாண்டிக்காக இருக்கிற ஒரு மனுஷன். அப்படி இருக்கிற ஒரு வாலிபன் தன் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போய்கிட்டே இருக்கான் பாருங்கள். அதுக்கு கிடைச்ச பலன் தான் அவன் உயர்வான ராஜாவை உட்கார வைத்தது. அங்கேயும் போய் எந்த பந்தாவும் பண்ணல. சாலமோன் சொல்லும்போது கூட, எதுக்குயா இதெல்லாம் என்கிட்ட சொல்கிறீங்க? சாமுவேல்கிட்ட சொல்லும்போது என்ன சொல்கிறான், எதுக்கெல்லாம் ஐயா என்கிட்ட சொல்கிறீங்க? என் குடும்பம், எங்கள் கோத்திரம் சின்ன கோத்திரம், அதில் என் குடும்பம் எப்படிப்பட்டது? அற்பமான குடும்பம். சொல்லிட்டீங்களா? எனக்கு தெரியும். ஏன்னா எங்கள் ஐயா யார் தெரியுமா? எங்கள் வீட்லேயே நாங்கள் தான் இந்த பந்தெல்லாம் நம்ம அப்படி தானே பண்ணிட்டு தெரியுதோம் நிறைய பேர். நாங்கள்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நாங்கள் யார் தெரியுமா? அவன் அந்த வார்த்தையில் என் குடும்பம் அற்பமான குடும்பம். அல்லேலூயா. அதே போல் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வந்தவன் தாவீதையும் கர்த்தர் தூக்குனார். எங்கேருந்து தூக்கிட்டு வந்தார்? ஆடு மேய்க்கிறதுலேருந்து தூக்கிட்டு வந்தார். இப்படியெல்லாம் சொல்லிட்டு பண்ண நிறைய வசனங்கள் இருக்குது. ஆடு மேய்க்கிற நிலையிலிருந்து கர்த்தர், அவர் ஆண்டவரே சொல்லார், உன்னை மந்தையிலிருந்து நான் என்ன செஞ்சேன், கொண்டு வந்தேன். 7ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு. அங்கே 2 சாமுவேல் 7 பார்க்கும்போது, உன்னை மந்தைக்கு கடாக்களுக்கு பின்னாடி ஆடுகளுக்கு பின்னாடி நடந்த உன்னை எடுத்து கொண்டு வந்து நான் மனிதர்களில் எல்லாருக்கும் மேலே பெரிய நாமத்தை உனக்கு என்ன செஞ்சேன், தரிப்பித்தேன்னு சொல்கிறார். இப்போ நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அது தாவீதும் சொல்லுகிறாரு, உங்கள் அப்பாவை விட உன் குடும்பத்தை விட என்னை இவ்வளவாய் உயர்த்தி வச்சிருக்கிறாரே, அவருக்கு முன்னாடி நான் இன்னும் நீசனாவேன்னு சொல்கிறான். சத்தமுறையிலே சொல்லுங்கள். இதுதாங்க உண்மை. ஆண்டவர் உயர்த்துறதை பாருங்கள், மேன்மைப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் மேன்மைகள் வந்து கொண்டே இருக்குது. தானியேல் எடுத்துக்கிடுங்க. எப்படி அங்கே யோசேப்பு எகிப்து தேசத்தில் இருந்தானோ அதே போல் தானியேல் எந்த தேசத்தில் உட்கார்ந்துருந்தான்? பாபிலோனிய தேசத்தில் இருந்தான். இந்த பாபிலோனிய தேசத்திலும் கூட இவங்களை எதில் பிடிக்கப்பட்டவங்க தான்? சிறை கைதிகளாய் போகப்பட்டவர்கள். இவங்கெல்லாம் கைதிகளாய் பிடிச்சிட்டு போகப்பட்டவங்க. அந்த கைதிகளுக்கு நடுவில் இவன் வாழ்ந்த போது கூட ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தான். சாப்பாட்டில் கூட நம்ம எப்படி இருக்கணும்?
அவன் என்ன செஞ்சான்? சாப்பாட்டில் கூட உண்மையாக இருக்குன்னு நினச்சான். ராஜபோஜனம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சி அந்த உண்மையாக கரையற்றவனாய் வாழ்ந்ததுனால, பணிவிடைக்காரனாய் இருந்ததுனால கர்த்தர் அவனை சகல தேசத்திலும் உயர்வாக வைத்திருந்தார். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அதிபதியாய் மாறி கடைசியில் எங்கே வந்து உட்கார்ந்தான்? 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 2ஆம் அதிகாரத்தில் அவன் மேன்மை உள்ளவனாக வந்துட்டான். அதுக்கப்புறம் அப்படியே சொல்லி 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்ன ரதம் கொடுத்துட்டானா? 3வது ராஜா வந்தான். ஏன்னா எகிப்தை விட பாபிலோன் என்பது என்னது? மிகப்பெரிய சாம்ராஜ்யம், மிகப்பெரிய சாம்ராஜ்யம். அவன் அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்திற்கு அவன் அங்கே உட்காந்துருந்தான். ஏன்னா அதுக்கு அடுத்த வந்தவங்க தான் நம்ம பார்க்கும்போது 127 நாடுகள் அவங்க, இந்தியா உட்பட, இந்தியா அவ்வளோ பெரிய நாடு, இந்தியா உட்பட 127 நாடுகளை ஆண்டு கொண்டு இருந்த ராஜ்யம் தான் பாபிலோனிய, அடுத்து மேதிய பெரிய சாம்ராஜ்யங்கள்லாம். அந்த சாம்ராஜ்யத்தில் இவன் யாராக உட்கார்ந்துருக்கான்? ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உட்காரக்கூடிய அளவுக்கு கர்த்தர் கொண்டு உட்கார வச்சுட்டார். யார் தான்? கைதியாக தான் போனாங்க, சிறைபிடித்து போகப்பட்டவங்க தான். உயர்த்தலையா? தேவன் உயர்த்துவார். யோசுவாவை எடுத்துக்கிடுங்க, காலேப் எடுத்துக்கிடுங்க, இவங்கெல்லாம் கர்த்தர் உயர்த்தலையா? அது மாதிரி பெனாயான்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் வாழ்க்கையில் வித்தியாசமான வாழ்க்கைகள். பெனாயாவை பார்த்தீங்கன்னா, அந்த பெனாயா தன் ராஜாவுக்காக தன் உயிரையே பணையங்கிச்சவன். அதனால சிங்கங்களை அடித்து தன் ராஜாவை குடியிருக்க வச்சவன். குகைக்குள்ளே போய் பனி நிறைந்த நேரம், இப்போ வெளியில் யாரும் படுக்க முடியாது, வெளியில் யாரும் நடமாட முடியாது. ஆனால் தாவீது பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி அவன் எங்கே போயிருந்தானா? குகைக்குள்ளே கிடக்கிற சிங்கத்தை, வெளியவே சிங்கத்தை அடிக்கிற கஷ்டம், குகைக்குள்ளே, அவன் வீட்டுக்குள்ளே போய் அதை அடிக்க சாதாரண காரியமாக? குகைக்குள்ளேயும் போய் புகுந்து போய் தான் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த சிங்கத்தை அடித்து இழுத்து கொண்டு வந்துட்டு அதை பாதுகாப்பான ரூம் பாக்கி யார் கொடுக்குறான்? தாவீதை குடியிருக்க வச்சு வெளியே காவலுக்கு உட்காந்துருக்கிறான். அதுதான் பெனாயா. அதனால அந்த பெனாயா பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜா மறுபடியும் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் போது அவனை தனக்கு மெய்க்காவலனாக மாற்றிவிட்டான். புரிஞ்சுக்கிறான்? மெய்க்காவலனாய் மாற்றினான். ஆனால் அவன் மகனுடைய காலத்தில் வரும்போது இவன் தான் முழு தேசத்துக்கும் படைத்தலைவனாகவே மாறுகிறான். இப்போ உயர்வு சாதாரணமாக என்ன செய்யாது? வராது. இவங்கெல்லாம் லிஸ்ட்லேயே பேர் இருக்காது. ஆனால் பெனாயா இவ்வளோ பெரிய மேலே வர்றாங்க. அந்த ஆண்டவர் இன்றைக்கி உங்களையும் என்னை உயர்த்துவாருங்க. சத்தமாக ஒரு எல்லை சொல்லுங்கள். இன்னும் அப்படி வாசிட்டே போகலாம். பேதுரு எடுத்துக்கிடுங்க, பவுல் எடுத்துக்கிடுங்க, தீமோத்தி எடுத்துக்கிடுங்க, தீத்து எடுத்துக்கிடுங்க. இப்படி பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லா பரிசுத்தவான்களும் எடுத்தீங்கன்னா அவங்க எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் கடந்து வந்தவங்க தான். அவங்களை எல்லாரையும் மேன்மைப்படுத்தி கர்த்தர் வச்சார். அந்த தேவன் இந்த காலவெளியில் உங்களுக்கு எனக்கு சொல்கிறார், அவங்களெல்லாம் வாழாக்காமல் தலையாக்கினவர், கீழாக்காமல் மேலாக்கினவர். ஆனால் அந்த பாதைகள் இருக்குல்ல, அது நிறைய பாதைகள் என்ன இருக்கும்? கரடுமுரளான பாதைகள் இருந்தது, கசப்பான பாதைகள் இருந்தது, வேதனையான பாதைகள் இருந்தது, பாடுபத்திரங்கள் இருந்தது, நிந்தைகள் அவமானங்கள் இருந்தது. இதையெல்லாம் கடந்து வந்தபோது அவர்கள் எல்லாரையும் தூக்கி தூக்கி மேலே வச்ச அதே தேவன் இந்த கால வேளையில் உங்களையும் என்னை உயர்த்தி வைக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். மேன்மைப்படுத்துவார், வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாவார். கர்த்தர் நிச்சயமாக ஒருத்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி நம்ம ஜெபம் பண்ணோம். கர்த்தர் நோக்கி போகிறோம் சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய வேதத்தில் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒவ்வொரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்கும்போது எத்தனை அதிசயமாய் கர்த்தர் நடத்துகிறார், எத்தனை ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்துகிறார். அந்த தேவன் நடத்துவார். அவருக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது 4 காரியங்கள் மட்டும்தான். நிறைய இருக்குது, இதை போல் நீங்கள் பயன்படுத்திக்கிடுங்க. ஒரு 4 காரியம்தான் இன்றைக்கி தீர்மானிப்போம். அந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இந்த நாட்களிலும் அவருடைய பாடு மரணங்களை சிந்திக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த அதிகாலை வேளை அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அவை ஆண்டு நோக்கி பாருங்க. அவர் அது தாழ்மையின் ரூபம் எடுத்தாருங்க, சர்வ மகிமை இழந்து வந்தாருங்க உங்களை என்னை மீட்பதற்கா. வேதம் அப்படித்தான் சொல்கிறது. எல்லாத்தையும் இழந்து வந்தார். இங்கே வந்து பாடுகளை ஏற்றுக்கொண்டார், துக்கங்களை சுமந்தார், அடிக்கப்பட்டார், நிந்திக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், வேதனைப்பட்டார், பாடுபட்டார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். உங்களுக்காய் எனக்காய் அவரை குறித்த சிந்தனைகள் இந்த காலத்தில் இருக்கிறோம். அதைத்தான் சிந்தித்து கொண்டிருக்கிறோம், தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நோக்கி பாருங்க, ஜெபம் பண்ணுங்க. இப்படிப்பட்ட காலத்தில் அவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம், நான் உனக்காய் அடிக்கப்பட்டேன், நான் உனக்காய் மரித்தேன், நான் என் ரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டெடுத்துட்டேன், அதனால் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன். கர்த்தராக்கணும், அவர் உயர்த்தணும். அதுக்கு நீங்கள் செய்வதற்கு 4 காரியம் மட்டும்தான். நீங்களும் நானும், நம்ம எல்லாரும் தான், எனக்கு இல்லை உங்களுக்குன்னு மட்டும் இல்லை, எனக்கும் சேர்த்து தான் 4 நம்ம செய்ய வேண்டிய காரியம். 4 காரியம். 1, அவர் கட்டளையின்படி நடக்கணும், அதை கை கொண்டு அதை செவி கொடுத்து அதுபடி நடக்கணும். 2வது, உண்மையாக இருக்கும். அவர் சமூகத்தில் கர்த்தருக்கு எப்படி இருக்கணும்?
உண்மையாக ஒன்று கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம், கட்டளை கீழ்ப்படிவோம். ரெண்டாவது உண்மையாக இருப்போம். மூணாவது எல்லாருக்கும் பணிவிடை தாழ்மையாக இருப்போம், பணிவிடைக்காரராக இருப்போம். வீண் பெருமையை தூக்கி போட்டுருவோம். நாலாவது அவர் பலத்த கருத்துக்குள்ளே அடைய கர்த்தர் உயர்த்துற வரைக்கும் எனக்கு 1000 வழிகள் திறந்து வந்தால் நான் அமைதியாக தான் இருப்பேன். அது தேவன் வழி என்பதை தெரிந்து கொள்ளும் போது மட்டும் நான் உயர்ந்தா போதும். எனக்கு 1000 பேர் சொல்ல உடனே நான் கூட்டி போய் அங்கே ஆக்கிடுவேன், இங்கே ஆக்கிடுவேன், எதுவும் வேண்டாம். கர்த்தர் என்னை ஆக்கணும். ஆண்டவர் நடத்தினா அது சரியான சீரான பாதையாக இருக்கும். நம்முடைய வழிகள் இடதுபுறம் வலதுபுறம் சாயாதபடிக்கு ஓட முடியும். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க, இந்த 4 தீர்மானங்களை எடுங்க. ஆண்டவர், நான் உன்னால் உங்களுடைய வார்த்தையின்படி உங்களுடைய வசனத்தின்படி நடக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், உங்களுடைய கட்டளைப்படி நடக்க என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. உமக்கு முன்பாக நாங்கள் 100% உண்மையாக இருப்போம். ஆண்டவரே, உண்மையுள்ளவர்களாக இருப்போம், நாங்கள் தாழ்மையுள்ளவர்களாக இருப்போம், பணிவிடைக்காரர்களாக இருப்போம் என்று சொல்லுங்க. உங்களுடைய சமூகத்திலே அடங்கி இருப்போம்னு சொல்லுங்க, உங்களுடைய கீழ்ப்படிவுன்னு சொல்லுங்க. இதைத்தானே நம்ம அந்த பைபிள், நம்ம சர்ச்சுடைய டைட்டிலே அதுதான், பரிசுத்தம், உண்மை, தாழ்மை. இது இந்த 3 தான் இது கூட எல்லா டாப்பிக்கும் சேர்ந்து அடங்கிறது. அவை அவர் சமூகத்தில் அடங்கி இருக்கத்தக்கதாக கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு சின்ன ஜெபம் அப்படியே சொல்லுங்களேன். ஆண்டவரே, நான் கீழாகாமல் மேலாவதற்கு, ஆண்டவரே ஸ்தோத்திரமே, நான் வாழாகாமல் தலையாவதற்கு, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நடக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் உண்மையாக இருக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே நீர் உம்முடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் தாழ்மையுள்ளவனாக இருக்க, ஆண்டவரே மற்றவர்களை கனப்படுத்துகிறவனாக இருக்க, பணிவிடைக்காரனாக இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எந்த சூழ்நிலை வசனத்தை வார்த்தை கட்டளைகளை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் விலகாதபடிக்கு ஆண்டவரை கீழ்ப்படிந்து நடக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம். இப்ப கர்த்தரை எல்லாரும் துதிங்க. கர்த்தர் சமூகத்தில் இந்த கட்டளைப்படி நடப்பதற்கு நம்மை அர்ப்பணித்துக் கொண்டபடினா அவர் நமக்கு இந்த மாதம் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையின்படி அவர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாக்குவார். கர்த்தாவே, என்னை வாழாக்காமல் தலையாக்க போறதற்காக, என்னை கீழாக்காமல் மேலாக்க போறதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கிறேங்க அன்பின் பரலோக தகப்பனே, இந்த கர்த்தாவை ஸ்தோத்திரம் ஐயா. காலை வெள்ளுபடி சமூகத்தில் நின்று நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக, வாக்குத்தத்தங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் உண்மையுள்ளது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நீர் தந்த வார்த்தையின்படி உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்குவேன் மேலாக்குவேன் சொன்ன, கீழாக்காமல் மேலாக்குவேன் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரே. இந்த வார்த்தையை நாங்கள் கையில் பிடித்துக்கொண்டு ஜெபிக்கிறோம், இதை சொந்தப்படுத்தி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு 4 விதமான ஆண்டவரை கட்டளைகளை வைத்திருக்கிறோம், 4 விதமான, அதை நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். அன்று வேதத்தில் வாசிக்கிறோம், ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எத்தனை பரிசுத்தவான்களை எந்தெந்த சூழலெல்லாம் தூக்கி நீர் உயர்த்தினீர் என்பதை பார்க்கிறோம். அப்பா, ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் அவங்க கடந்து வந்த பாதைகளிலிருந்து அவங்க மேன்மையான இடத்துல வைத்து உடைய சமூகத்தில் சேர்த்து கொண்டே நாங்கள் பார்க்கிறோம். அதை போல கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையிலும் உடைய ராஜ்யம் வருவதற்கு முன்பதாக இந்த பூமியிலே மேன்மையடைந்தவர்களாய் நின்று அந்த மேலான பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஒவ்வொருவருக்கு நீர் அனுகிரகம் பண்ண வேண்டும் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாள் வருவதற்கு முன்பதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதற்கு முன்பதாக கர்த்தாவே, இந்த பூமியிலே எங்கள் ஆயுசு நாட்கள் முடிவதற்கு முன்னாக அந்த உயர்வெல்லாம் ஒவ்வொருவரும் காணட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சகல சத்துருக்களுக்கு நடுவிலையும் பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர் நீர். கர்த்தாவே ஸ்தோத்திரம். எள்ளி நகையாடுவர்களுக்கு முன்பதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் உயர்த்தி வைப்பீராக, மேன்மைப்படுத்துவீராக ராஜா. அவர்கள் எல்லாரும் காணட்டும். கர்த்தரை மெய்யாய் தேடின சந்ததி, கர்த்தரை உண்மையாய் ஆராய்த்த சந்ததி என்று சொல்லி இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லட்டும். ஆண்டவர் சொல்லத்தக்கதாக ஒவ்வொரு ஜனத்தினீர் மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் இந்த காலையில் உடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே ஆன்லைன் மூலமாய் ஆண்டவரை இருக்கிற கவனித்துக் கொண்டு ஜெபித்தில் கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒருவர் ஒன்று குறைபடாதபடி எல்லாருக்குள்ள நிறைவாயிருக்க மேன்மையான காரியங்களை செய்யும். வாழாக்காமல் தலையாக்கும், கீழாக்காமல் மேலாக்கும். ஆண்டவரே, இந்த வார்த்தை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். தொடர்ந்து வழிநடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும், எல்லா தீங்குக்கு விலக்கிக் கொள்ளுங்க. இனி எந்த சூழலும் என் பிள்ளைகள் தலைகுனிந்து போகாதபடி தலை நிமிர்ந்து நடக்கத்தக்கதாக கர்த்தர் எனக்கு கூட இருக்கிறார். அவர் என்னை தலையாக்குவார். நான் கீழாக போறதில்லை, நான் ஒரு நாள் வாழாக போறதில்லை, நான் மேன்மையாக இருப்பேன்னு சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கு நீ அனுகிரகம் பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்துகிறோம், வறுமையாக்குறோம். இந்த வார்த்தையின்படியே என் ஜனத்தை
நான் மனப்பூர்வமாய் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. நீர் கொடுத்த ஜனம் ஆண்டவரே உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாக. இவர்கள் வாளாகாமல் தலையாகவும் கீழாகாமல் மேலாகவும் ஒவ்வொரு நாளையும் நீர் அவர்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே கிறிஸ்து நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் சிநேகமும் காவலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடும் கர்த்தருடைய வரி பிரிந்தம் மாறாமல் தங்கியிருந்து நம்மை வாளாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்குவதாக. ஆமென். வாளாக்காமல் அவர் தலையாக்குவார், கீழாக்காமல் அவர் மேலாக்குவார். வாளாக்காமல் அவர் தலையாக்குவார், கீழாக்காமல் அவர் மேலாக்குவார். வாக்குரைத்தவர் வாக்கு மாறாரே, சொன்னதை செய்யும் வரை கைவிடாரே. வாக்குரைத்தவர் வாக்கு மாறாரே, சொன்னதை செய்யும் வரை கைவிடாரே. சொன்னதை செய்யும் தேவனவர், அவர் சொன்னபடி யாவையும் செய்திடுவார். சொன்னதை செய்யும் தேவனவர், அவர் சொன்னபடி யாவையும் செய்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவருக்கு வாழ்த்துடன் கடந்து செல்லுங்கள்.